TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு தமிழ் அரசியல் தலைவர்களை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெறவுள்ளது. கொள்கை வட்டி வீதங்களை மாற்றமின்றி தொடர்ந்தும் ஒரே மட்டத்தில் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இந்தியாவின் மும்பையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக கிடைத்த தகவல்களை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். வடக்கு கிழக்கை மையப்படுத்திய தமிழ் கட்சிகளின் தலைவர்களை நாளை திங்கட்கிழமை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பில் பங்கேற்குமாறு தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளாட் தலைவர் சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா உள்ளிட்டவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துள்ள நிலையில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள பொது தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா இல்லை சிவில் அமைப்புகளுடன் இணைந்து போட்டியிடுவதா என்று கலந்துரையாடலின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி எவ்வாறு களமிறங்க உள்ளது என்பது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதை நான் தவிர்த்துள்ளேன். அதற்கான உத்தியோகபூர்வமான அறிவித்தலை ஏலவே விடுத்துள்ளேன் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தற்போது எமது கட்சியானது பலதரப்பட்ட தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தி வருகிறது. ஏலவே பொது கட்டமைப்புடன் கலந்துரையாடல்களை செய்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் சிவில் அமைப்பினருடன் சந்திப்புகளை நடத்தவுள்ளது. அதன் பின்னரேயே நாம் பொது தேர்தலில் அவர்களை இணைத்து கொண்டு செல்வதா இல்லையா தனியாக செல்வதா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கவுள்ளோம் என்றார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெறவுள்ளது. இது குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கையில், தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் பொது தேர்தலை எவ்வாறு அணுகுவது தொடர்பில் ஆராயவுள்ளது. அத்துடன் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் கொண்டிருக்கும் வகிபாகம் உள்ளிட்ட விடயங்கள் பற்றி கவனம் செலுத்தவுள்ளது. அத்துடன் சிறுபான்மை கட்சிகளுடன் பரஸ்பர புரிந்துணர்வுடன் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் செயற்படுதல் பற்றியும் கலந்துரையாடப்பட உள்ளது என்றார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெறவுள்ளது. கொழும்பு வார்ட் பிளேஸில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசா தலைமையிலான குழுவினரும், பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் உள்ளிட்ட தரப்பினரும், மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியும், ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும், ரிஷாட் பத்யுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் பங்கேற்க உள்ளன. இந்த கூட்டத்தின் போது பொது தேர்தல் விஞ்ஞாபன உள்ளடக்கம், ஆசன ஒதுக்கீடுகள், எந்தெந்த பகுதியில் தனியாகவும் கூட்டாகவும் போட்டியிடுதல் போன்ற விடயங்கள் ஆராயப்படவுள்ளன. அத்துடன் உள்வாங்கப்படவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பிலான விடயங்களும் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணி சங்கத்திற்கு புதிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
அந்த வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மத்தேகொடவையும் துணைத் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ராசிக் சருக்கையும் நியமிக்க உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சத்துர கல்ஹேன தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கௌசல்ய நவரத்ன மற்றும் முன்னாள் பிரதி தலைவர் நலிந்த இந்ததிஸ்ஸ ஆகியோர் பதவி விலகியதன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமான வரி செலுத்தல்களும் செப்டம்பர் 30 திங்கட்கிழமைக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. வருமான வரி செலுத்துவதை தவறினால் அல்லது தாமதப்படுத்தும் நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்துதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் சேஃபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வரிக்கான நிலுவைத் தொகையும் செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். திங்கட்கிழமைக்கு பிறகும் ஏதேனும் வரிகள் செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி திணைக்களம் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்று சந்திரசேகர எச்சரித்தார். கொள்கை வட்டி வீதங்களை மாற்றமின்றி தொடர்ந்தும் ஒரே மட்டத்தில் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. அத்துடன் துணை நீள் கடன் வசதி வீதம் 9.25% மாற்றமின்றி பேணப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூர் சந்தையிலிருந்து கணிசமான டாலர்களை மத்திய வங்கி கொள்வனவு செய்ததன் ஊடாக உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் 6 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மும்பையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாக அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி வழிபாட்டு ஸ்தலங்கள், போக்குவரத்து நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் ஒத்திகை பாதுகாப்பு பயிற்சிகளை நடத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவாக்க சபைக்கு செல்பவர்கள் குற்றச்செயலோடு சம்பந்தமற்றவர்களாகவும் சுயநலம் அற்றவர்களாகவும் ஊழல் மற்றும் அரசியலால் தனிநபர் முன்னேற்றம் போன்றவற்றை தவிர்த்து சமூகம் சார் அறிவுடன் அவை சார்ந்த சிந்தனையை மேலோங்கிக் கொண்டு செல்லக்கூடிய முற்போக்காளர்களையும் அரசியலில் களமிறக்க வேண்டும் என வவுனியா மாவட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றம் கோரிக்கை விடுத்து கட்சித் தலைவர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. இந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இலங்கை தேசம் தற்போது மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் தங்களுக்கான சட்டவாக்க சபைக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற இந்த தீர்க்கமான காலகட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் ஜனநாயக ரீதியானதும் காலச்சூழலுக்கு ஏற்றதுமான முடிவுகளை எட்ட வேண்டிய தருணத்தில் உள்ளார்கள். இந்த களச்சூழலில் உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றமாகிய நாம் தமிழ் மக்கள் மத்தியில் பல தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இருந்தோம். அதன் பிரகாரம் அம்மக்களின் அபிலாஷைகளை முன்னெடுத்துச் செல்லும் பொருட்டு சில வெளிப்படுத்தல்களை அரசியல் தலைமைகளுக்கு வழங்குவதற்கு உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றம் பொறுப்புடன் செயற்பட தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றம் சில பரிந்துரைகளை முன்வைக்க எண்ணுகிறது. அவையாவன: இனங்களுக்கு இடையில் குரோதங்களையோ முரண்பாடுகளையோ ஏற்படுத்தாத வகையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு உண்மைகளை வெளிப்படுத்தி யதார்த்தபூர்வமான வாக்குறுதிகளை வழங்கி இந்த தேர்தலில் அரசியல் தலைமைகள் தங்களுக்கான தேர்தல் தளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதேவேளை தமிழர் தரப்பில் பல்வேறு நியாயப்பாடான தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் காணப்படுகின்றன. காலாகாலமாக அவர்கள் தங்களுடைய அரசியல், சமூக, சமய, கலாச்சார விடயங்களில் தங்களுக்கான ஒரு உறுதிப்பாடானதும் நிலையானதுமான தீர்வினை வேண்டி நிற்கின்றனர். அந்த வகையில் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் ஒரு தீர்க்கமானதும் அர்த்த புஷ்டியானதும் தற்கால அரசியல் தளத்துக்கு ஏற்றாற்போல் நகர்ந்து செல்லக்கூடிய அரசியல் தலைமைகள் உருவாக வேண்டும். ஆகவே தமிழர்கள் தங்கள் பிரதிநிதித்துவத்தின் வலிமையை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தரப்பு இளம் சமூகத்தினரையும் புதியவர்களையும் களமிறக்கி ஆரோக்கியமுள்ள ஒரு அரசியல் தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களின் உணவுசார் விடயங்களை
சகோதர சிங்கள மொழி பேசும் மக்களிடம் கொண்டு செல்லும் ஆற்றல் உள்ளவர்களையும் தெரிவு செய்ய ஆவணம் மேற்கொள்ளுமாறு உண்மை மற்றும் நல்லிணக்க மன்றமானது அரசியல் தலைமைகளிடம் முன்வைக்கின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.